இன்றைக்கும் பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நோன்பு திறக்கிற ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதிக ஆயில் இருக்காது. அதே நேரத்தில் இதில் சிக்கன், சீஸ், வெஜிடபிள்ஸ்லாம் சப் பண்ணி வச்சுருக்கறனால நல்லா ப்ரோட்டீன் ரிச்சாகவும் இருக்கும். கண்டிப்பாக நோன்பு திறக்க ட்ரை பண்ணி கொடுங்க. ஹெல்த்தியான இந்த சிக்கன் சீஸ் சாண்ட்விச்சை எப்படி செய்யுதுன்னு பார்த்துருவோமா? அடிக்கனமாக ஃபேன் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் ஊற்றிட்டு அதில் ஸ்லைஸ் பண்ண வெங்காயத்தை சேர்த்துருவோம். எல்லாத்தையும் இது மாதிரி நறுக்கி ரெடி பண்ணி வச்சுட்டா நமக்கு ஈஸியாக இருக்கும். சிக்கனையுமே சிக்கன் 65 மசாலா நம்ம என்னெல்லாம் சேர்ப்போமோ அதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துட்டு இதே மாதிரி நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். சிக்கன் இந்த மாதிரி நம்ம சேர்க்குறதுனால நல்லா சாப்பிடும்போது காரசாரமாக நல்லா ஜூஸியாக இருக்கும். இப்போ ஆயில் வெங்காயத்தை போட்டு ஒரு கிண்டு கிண்டுனதுக்கப்புறமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துருங்க. ரொம்ப வதங்கக்கூடாது வெங்காயம். அப்போ தான் சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்து எடுத்து வச்சுருக்க பொருளாக சேர்த்துருவோம். இன்னும் ஸ்டஃபிங் நிறையா வேணும்னு சொன்னால் நீங்கள் கார்ன் சேர்த்துக்கலாம். அதோட வந்து கேரட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ நறுக்கி வச்ச குடமிளகாயும் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே ஒரே ஒரு கிண்டு தான் கிண்டினதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த பொருளை சேர்த்துடணும். மசாலான்னு பார்த்தா நம்ம வந்து சிக்கனுக்கு ஏற்கனவே மசாலா போட்டு வச்சுக்கனால சிக்கனுக்கு எதுவும் மசாலா தேவையில்லை. நம்ம இந்த போட்டிருக்க இந்த இதுக்கு மட்டும் மசாலா சேர்த்துக்குருவோம். 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள்தூள், அதோட கறி மசாலா தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சிக்கனை கடைசியாக போட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். உங்களுக்கு வந்து காரமாக இன்னும் வேணும் அப்படின்னு சொன்னால் சில்லி சாஸ் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இன்னும் காரசாரமாக இருக்கும். சீஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த இடத்துல மைனஸ் கூட சேர்த்துட்டு நம்ம அப்படியே ஸ்டஃப் பண்ணி நம்ம டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கரலாம். சீஸ் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் பசங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னால சீஸ் வச்சு செஞ்சுருக்கேன். ஆயில் ஐட்டத்தெலாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சாண்ட்விச் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ கடைசியாக மல்லி புதினா சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் நல்லாயிருக்குன்ட்டு நினச்சதுனால நான் சிக்கன் 65 மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ப்ரெட்டில் நல்லா வந்து எண்ணெய் தடவிட்டு ஓட்டிச்சதை நான் வந்து 180 டிகிரியில் ஒரு 5 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம செஞ்சு வச்சுருந்த ஸ்டஃபிங்கை வந்து ப்ரெட் மேலே வச்சுருவோம். அது மேலே சீஸை வச்சு நம்ம இன்னொரு ப்ரெட்டை வந்து வெண்ணெய் தடவி அது மேலே வந்து ஃபுல்லாக வந்து அழுத்தி விட்ருவோம். இதை நீங்கள் வந்து தோசைக்கல் மேலேயும் வச்சு மேலே வந்து ஒரு வெயிட் கொடுத்துட்டிங்கன்னா சூப்பராக வந்து சாண்ட்விச் ரெடி ஆயிரும். இப்போ வந்து அவனை ஆன் பண்ணிடுவோம். 180 டிகிரியில் ஒரு 10 நிமிஷம் சாண்ட்விச் மோடில் வச்சு ஆஃப் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பசங்களுக்கு பிரெட்னாவே எப்போவுமே ரொம்ப பிடிக்கும். அது இது மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிட்றதுக்கு வயிறு ஃபில்லிங்காகவும் இருக்கும். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். இப்போ நமக்கு வந்து ரெடியாக வந்ததுக்கப்புறம் எப்படி இருந்திருக்குன்னு பார்ப்போம். ப்ரெட்டை வச்சு நோம்பு திறக்க கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்தா மற்றவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ ரெடியாக வந்துருச்சு. சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக இருக்குது.